ஓம் நமோ வெங்கடேசாய. வணக்கம். நாளைக்கு காலையில் அக்டோபர் மாதத்திற்கான ஆன்லைன் டிக்கெட் ஃபெசிலிட்டி தர்ஷன் வந்து டிடிடி தேவஸ்தானம் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா சரியாக 10 மணிக்கு வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. நாளைக்கு காலையில் பக்தர்கள் வந்து முன்கூட்டியே, அதாவது 9:58க்கே லாகின் பண்ணிவிட்டு உட்காந்துருங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட்லேயோ டைரியிலையோ யார் யார் போகிறீங்க அப்படிங்கிற ஒரு நேம் லிஸ்ட் எடுத்துக்கங்க. அப்புறம் அவங்களோட ஏஜ், அவங்களோட ஆதார் நம்பர், இதெல்லாம் வந்து நீங்கள் வந்துட்டு எழுதி வச்சுக்கிங்க. ஒரு மொபைல் நம்பருக்கு 6 பேர் வரைக்கும் டிக்கெட் வந்து புக் பண்ணலாம். ஒரு மொபைல் நம்பருக்கு மேக்ஸிமம் 6 நபர் வரைக்கும் டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். அதனால் வந்து பக்தர்கள் வந்து அந்த டிக்கெட்ஸ் வந்து செலக்ட் பண்ணும்போது கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ 5 பேர் புக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா அதில் 5ன்னு டிக் பண்ணணும். 6 பேருனா மேக்ஸிமம் 6 வரைக்கும் இருக்கும். கடைசியாக அது வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். பக்தர்கள் வந்து எப்படி டிக்கெட் புக் பண்ணுறது அப்படிங்கிற முழு வீடியோ வாங்க இப்போ பார்க்கலாம். டிக்கெட் வந்து ஓப்பன் பண்ண உடனே மேலே பார்த்தீங்கன்னா அந்த டைமிங் ஓடுது பார்த்தீங்களா, அந்த விர்ச்சுவல் க்யூவில் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்குவோம். மேக்ஸிமம் 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் வந்துட்டு டைமிங் ஓடும். உங்களுக்காக நான் கம்மியாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டைமிங் ஓடுறத பார்த்தா நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே எவ்வளோ புக் பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ அவைலபிள் இருக்குது, இதோட பேலன்ஸ் வந்து காமிச்சிக்கிட்டே இருக்கும் எவ்ரி செகண்டு. அதனால் வந்து பக்தர்கள் வந்து பார்த்து குயிக்காக ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்துட்டு புக் பண்ண பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் வந்து புக் பண்ணுற கேலண்டர் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த டேட்டு இது பண்ணணுமோ, எந்த டேட் புக் பண்ணணுமோ அந்த டேட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் டிக்கெட் அதையும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டைமிங் செட், எத்தனை ஸ்லாட் இருக்கோ அந்த எந்த ஸ்லாட்டில் போகிறீங்களோ அதையும் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நேமு, ஏஜு, ஜென்ரு, ஃபோட்டோ, ஐடி ப்ரூஃப் இதெல்லாம் கேட்கும். மேக்ஸிமம் எத்தனை பேர் வரைக்கும் நீங்கள் புக் பண்ணுறீங்களோ 5 பேர், இல்லாட்டி 6 பேர், இல்லாட்டி 2 பேர்னா 2 பேர் அப்படி புக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஜென்ரல் டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். மெயில் ஐடி, உங்களோட வந்து சிட்டி, தமிழ்நாடு, இந்தியா, பின்கோடு இதெல்லாம் கேட்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் போய் நான் வந்து இப்போ ஜிபேயில் புக் பண்ணியிருக்கேன், யூபிஐ ஆப்ஷன் காமிக்கும். அதனால் வந்துட்டு நான் அந்த ஜிபே அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேமெண்ட் இஸ் பீயிங் ப்ராசஸ்டு அப்படின்னு வரும். நீங்கள் எந்த டச்சும் பண்ணிடாதீங்க. அப்படியே ஒரு 5 மினிட்ஸ், ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா டிக்கெட் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கும். புரியுதுங்களா? டிக்கெட் வந்து டிரான்சாக்ஷன் சக்ஸஸ்ன்னு வந்துருச்சுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அகாமடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 3 நிமிஷம் 38 செகண்டு காமிச்சிச்சிங்க. இது வந்து நாளைக்கு மதியம் 3 மணிக்கு வந்து டிடிடி தேவஸ்தானம் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இதுக்கும் விர்ச்சுவல் க்யூ இருக்குது பார்த்தீங்களா, இதில் போய் நம்ம வெயிட் பண்ணணும். நீங்கள் அந்த விர்ச்சுவல் க்யூ முடியறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா திருமலையில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரூம்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, திருப்பதியில் எவ்வளோ ரூம்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க, தலக்கணாவில் எவ்வளோ ரூம்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அந்த டீட்டெயிலாம் உங்களுக்கு காமிக்கும். எவ்வளோ ரூம்ஸ் வந்து புக் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ரூம்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது, இந்த டீட்டெயிலாம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எவ்ரி செகண்ட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பக்தர்கள் வந்து தங்குற இடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து டிசைட் பண்ணிக்கிங்க. திருமலையில் போய் தங்குறதா, இல்லை திருப்பதி அங்கே போய் தங்குறதா, இல்லை தலக்கோணம் அங்கே போய் தங்குறதா அப்படின்னு பார்த்து டிசைட் பண்ணிவிட்டு ரூம் வந்து புக் பண்ணுங்கள். ரூம் வந்து புக் பண்ணுற ஸ்லாட்டும் வந்து ரொம்ப முக்கியம். அந்த ஸ்லாட்டும் பார்த்து புக் பண்ணுங்கள். நீங்கள் என்றைக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்களோ அந்த தேதியில் அதுக்கு நாள், இந்த 2 நாள் வரைக்கும் தான் வந்துட்டு இந்த 2 ஸ்லாட்டு மட்டும்தான் வந்து ஓப்பனில் இருக்கும்.
பக்தர்கள் ரூம் வந்து செலக்ட் பண்ணும்போது டைமிங்கை வந்து பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். எந்த டயத்தில் போகிறோமோ அப்படிங்கிறத பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். தப்பாக செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரூம் வந்து கிடைக்காது. ரூம் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. 0:00 5:59 AM வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி 6 மணிலேருந்து காலையில் 6 மணிலேருந்து 11:59 AM அது வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. மதியம் 12 மணிலேருந்து சாயங்காலம் 17:59 வரைக்கும் ஒரு ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் 18 மணிலேருந்து 23:59 வரைக்கும், அதாவது சாயங்காலம் 6 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் ஒரு ஸ்லாட் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த ஸ்லாட்டில் புக் பண்ணுறீங்களோ அதை வந்து புக் பண்ணிக்கிங்க. இப்போது புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போய் நான் வந்து ஸ்பெஷாலிட்டி தர்ஷன் வந்து புக் பண்ணியிருக்கேன். அதில் வந்து புக் அகாமடேஷனில் போய் திருமலா அப்படிங்கிற ஆப்ஷனில் போய் கிளிக் பண்ணி டைமிங் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் டேட்டு செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து கீழே அப்படியே ட்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபா ரூமு, 999 ரூபா ரூமு, 1518 ரூபா ரூமு, இந்த டைமிங்லாம் காமிக்கும். இதெல்லாம் பார்த்து எந்த ரூம் வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு அதான 24 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் ரூம் வெக்கேட் பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷன் கேட்கும். அதையும் கொடுத்துட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புக் பண்ணியிருக்கோம் இல்லையா, அவங்களோட ஆதார் டீட்டெயில் காமிக்கும். யாராவது 2 பேர்த்தோட இதை வந்துட்டு செலக்ட் பண்ணுங்கள், நேமை செலக்ட் பண்ணுங்கள். சிங்கிள் பர்சனுக்கு டிடிடி வந்து ரூம் வந்து தரமாட்டாங்க. இந்த ஆப்ஷன்லாம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் ஆப்ஷன் போகும். கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான ரூம் வந்து செலக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா டவுன்லோடு ரிசிப்ட் அகாமடேஷன் அப்படின்னு வரும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பதி போகிறப்போ சிஆர்ஓ ஆஃபீஸில் காமிச்சு ரூம் வந்து வாங்கிக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. வணக்கம்.